இமாத் வாசிம் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டர். பாகிஸ்தான் அணிக்காக இடதுகை பேட்டிங் மற்றும் இடதுகை சுழற்பந்து வீச்சாளராக ஜொலித்தார். குறிப்பாக 2017ஆம் ஆண்டு பாகிஸ்தான் அணி சாம்பியன்ஸ் டிராபி வென்றதில் இவரது பங்களிப்பு முக்கியமானது. ஒரு காலத்தில் T20 பந்து வீச்சாளர்களுக்கான ICC தரவரிசையில் முதலிடத்தை பிடித்த இமாத் வாசிம் மைதானத்தில் தனது ஆக்ரோஷமான ஆட்டத்திற்காக அறியப்பட்டார். சர்வதேச கிரிக்கெட்டில் பல முறை ஓய்வு முடிவுகளை எடுத்து திரும்பிய இமாத் இறுதியாக டிசம்பர் 2024இல் அனைத்து சர்வதேச போட்டிகளில் இருந்தும் விலகுவதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தற்போது சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போன்ற உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு T20 லீக் தொடர்களில் தொடர்ந்து விளையாடி வருகிறார். 2019ஆம் ஆண்டு இமாத் வாசிம் சானியா அஷ்வாக் என்பவரை திருமணம் செய்தார். சானியா அஷ்வாக் பிரிட்டிஷ் பாகிஸ்தானி பின்னணியை கொண்டவர். இவர்களுக்கு மொத்தம் 3 குழந்தைகள் உள்ளனர். இந்த சூழலில் 2 நாட்களுக்கு முன்பு இமாத் வாசிமின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போட்டோவை பதிவிட்டிருந்தார். அது அவரது 2வது திருமண புகைப்படம். மணப்பெண் பெயர் நைலா ராஜா. விவாகரத்து என்பது என் வாழ்வின் மிக கடினமான காலம் என இமாத் உருக்கமாக ஒரு கேப்ஷனை தட்டிவிட சோசியல் மீடியாவில் பூகம்பம் வெடித்து இமாத் வாசிம் கரம் பிடித்திருக்கும் 2வது மனைவி நைலா ராஜா யார் என்று நெட்டிசன்கள் தேடத் தொடங்கி இருக்கிறார். நைலா ஒரு வழக்கறிஞர், அதே சமயம் 6 லட்சம் ஃபாலோயர்கள் கொண்ட பிரபலமான இன்ஃப்ளூயன்சரும் கூட. காலையில் கோர்ட் ரூமில் வாதாடுவது, மாலையில் ஃபேஷன் ஷூட்டிங்கில் ஜொலிப்பது என பிஸியான பெண்ணாக நைலா வலம் வந்திருக்கிறார். கடந்த 2025 ஜூலை மாதம் லண்டன் தெருக்களில் இமாத் வாசிமும் நைலா ராஜாவும் ஜாலியாக சுற்றித் திரிந்த புகைப்படங்கள் இணையத்தில் கசிந்து வைரலானது. அப்போது இமாத்தின் முதல் மனைவி சானியா அஷ்வாக் 3வது முறையாக கர்ப்பம் தரித்திருந்தார். மனைவியின் வயிற்றில் ஒரு உயிர் வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இமாத் லண்டனில் நைலாவோடு ஊர் சுற்றி கொண்டிருந்தது அப்போதே சர்ச்சையானது. நைலா குறித்து பேச்சு எழுந்த போதெல்லாம் அவர் என் ரசிகை, அதன் பொருட்டு சந்தித்தோம் என இமாத் வாசிம் கூலாக கூறியிருந்தார். அந்த ஃபேன்கள் தான் இன்று அவரது 2வது மனைவியாக மாறுவார் என்று யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். இமாத்தின் 2வது திருமணம் குறித்து வெளியான சில நிமிடங்களிலேயே அவரது முதல் மனைவி சானியா அஷ்வாக் இன்ஸ்டாகிராமில் சரமாரியான குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்தார். இமாத் நைலாவின் வீடியோவை பகிர்ந்து, இவர் ஒரு ஏமாற்றுக்காரர், என் குடும்பத்தையே சிதைத்தவர் என சானியா பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். சரியான நேரத்தில் இமாத்தின் வக்கிரம் வெளிப்பட்டு விட்டது. என் குழந்தைகளுக்காக எனக்கு நீதி வேண்டும் என அவர் இன்ஸ்டாவில் போட்ட போஸ்டுகள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தையே அதிர வைத்திருக்கிறது. ஒரு கணவனாகவும் தந்தையாகவும் இமாத் தன் கடமையிலிருந்து தவறிவிட்டதாக சானியா கண்ணீருடன் பல பதிவுகளை இட்டிருந்தார். சானியா இத்துடன் நிறுத்தவில்லை. இமாத் வாசிம் விளையாடும் பாகிஸ்தான் சூப்பர் லீக் அணியின் இஸ்லாமாபாத் யுனைடெட் அணியை டேக் செய்து, ஒரு ஏமாற்றக்காரனுக்கு உங்கள் அணியில் இடமா, இவரை போன்றவர்கள் தப்பிக்க அனுமதிக்க கூடாது என ஆவேசமாக புகார் அளித்திருந்தார். அதோடு நைலாவையும் கடுமையாக விமர்சித்திருந்தார். நைலா இமாத் இடையிலான உறவு, இமாத்தின் முதல் மனைவி சானியா அஷ்வாக் தனது 3வது குழந்தைக்காக கர்ப்பமாக இருந்த காலத்தில் தொடங்கியதாக கூறப்படுவதால் இந்த 2வது திருமணம் குறித்து சமூக வலைதளங்களில் நைலா மீது கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மற்றொரு பெண்ணின் குடும்பத்தை உடைத்ததாகவும் சட்டம் தெரிந்தவராக இருந்தும் தார்மீகமாக நடந்து கொள்ளவில்லை எனவும் நெட்டிசன்கள் அவரை விமர்சித்திருக்கிறார்கள். அதோடு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கும் நைலா புகழையும் ஃபாலோயர்ஸ்களையும் அதிகரிக்கவே இமாத்துடனான திருமணத்தை பயன்படுத்துகிறார் என்றும் பலர் குற்றம் சாட்டியிருந்தனர். தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் அளிக்கும் விதமாக நைலா தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார். இமாத் வாசிமுக்கும் சானியாவுக்கும் விவாகரத்து ஆகிவிட்டது என்பதை உறுதி செய்த பின்னரே இந்த உறவில் இணைந்ததாகவும், நான் ஒருவருடைய குடும்ப வாழ்க்கையில் இடையில் புகுந்து அதை கெடுக்கவில்லை என்றும் நைலா விளக்கம் அளித்திருந்தார்.
ஒருபுறம் விவாகரத்து ஆன பிறகு மனம் முடிப்பதில் தவறில்லை என நைலாவிற்கு ஆதரவு பெருகினாலும் மறுபுறம் சானியா கர்ப்பமாக இருந்தபோதே நீங்கள் பழகியது துரோகம் இல்லையா என நெட்டிசன்கள் நைலாவை நோக்கி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த பிரச்சனை தற்போது சானியாவுக்கும் நைலாவுக்கும் இடையிலான ஆன்லைன் வாராக மாறியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.